நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு இறுதிக்கட்டத்தை எட்டியிருப்பதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக கூறப்படுகிறது. வரும் வாரத்தின் மத்தியில் இறுதி முடிவு எடுக்கப்பட்டு அறிவிக்கப்படும் எனவும் கூறப்படுகிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பாரி கார்த்திக் இணைந்திருக்கிறார். பாரி, வணக்கம். காங்கிரசுடனான அந்த தொகுதி பங்கீடு மிக பெரும் இழுபறிக்கு பிறகாக இடங்கள் கொடுக்கப்பட்டு அந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. இன்னும் எந்தெந்த கட்சிகளுக்கு இந்த வார இறுதிக்குள்ளாக இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்படும், இல்லை இந்த வாரமே முற்றிலுமாக அந்த கூட்டணி இறுதி கட்டத்தை எட்டிவிடுமா, எப்படி பார்க்கலாம்? வணக்கம். தற்போது காங்கிரஸ் கட்சியுடனான இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை 28 இடங்கள் இந்த அடிப்படையில் ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கிறது. ஏற்கனவே திமுக கூட்டணிக்குரிய இந்திய யூனியன் முஸ்லிம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி என இந்த 2 கட்சிகளுக்கும் தலா 2 இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. காங்கிரசுக்கு 28 இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. இந்நிலையில் தொடர்ச்சியாக கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவுடன் பேச்சுவார்த்தை ஒருபுறம் நடந்தாலும் இன்னொரு பக்கம் கட்சியினுடைய தலைவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மூத்த நிர்வாகிகள் அவர்களுடைய இல்லத்திலும் மற்றும் அலுவலகத்திலும் சென்று பேசி வருகிறார்கள். இந்நிலையில் தொடர்ச்சியாக இந்த வாரத்தில் மற்றும் மதிமுக, விசிக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் என அடுத்த கட்டமாக இருக்கக்கூடிய 4 கட்சிகளுக்கும் இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதற்கான ஒப்பந்தம் இறுதி செய்யப்படும் என்று சொல்லப்படுகிறது. குறிப்பாக வருகின்ற செவ்வாய்க்கிழமைக்குள்ளாக இந்த 4 கட்சிகளுடன இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே திருமாவளவன் முதற்கட்ட பேச்சுவார்த்தை நடந்து கொண்ட நிலையில் அப்போது அவருக்கு 6 இடங்கள் கேட்டதாகவும் அவர் 10 இடங்கள் கேட்டதாகவும் சொல்லப்பட்ட நிலையில் கிட்டத்தட்ட 8 இடங்கள் அவருக்கு உறுதி செய்யப்பட்டு அந்த ஒப்பந்தங்கள் விரைவில் கையெழுத்திடுகிறார். அதே போல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் கடந்த முறை 6 இடங்களில் போட்டியிட்டு 2 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றார்கள். எனவே அவர்களுக்கு 5 இடங்கள் கொடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே அவர்களுக்கு 4 இடங்கள் திமுக சார்பில் கொடுக்கப்படுவதாகவும் அவர்கள் கடந்த முறை போட்டியிட்ட அந்த 6 இடங்கள் கேட்டதாகவும் நடுவில் 5இல் இந்த இடம் நீக்கும் உறுதி செய்யப்பட்டு செவ்வாய்க்கிழமை ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்றும் கூறப்படுகிறது. அதன் அடிப்படையிலே தொடர்ச்சியாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் 8 இடங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கடந்த முறை நின்ற அந்த 6 இடங்கள் அவருக்கு உறுதி செய்யப்படும் என்றும் சொல்லப்படுகிறது. மதிமுகவை பொறுத்த வரைக்கும் கடந்த தேர்தலில் 2021 சட்டமன்ற தேர்தலில் 6 இடங்கள் உதயசூரியன் நின்று அதில் 4 இடங்கள் வெற்றி பெற்றார்கள். இந்நிலையில் அவர்களுக்கான இடங்கள் கோரிக்கப்பட்டு தற்போது திமுக சார்பில் 4 இடங்கள் மட்டுமே தரப்படுவதாகும். ஆனால் இது 5இல் நின்று அந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையிலே இந்த வாரத்திற்குள்ளாக அனைத்து கட்சிகளோட ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்றும் கூறப்படுகிறது. தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ராஜ்யசபா அதே போல சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை என்ற அடிப்படையில் பேசிவிட்டு தான் தற்போது அவர்கள் கூட்டணிக்குள்ளே உள்ளே வந்திருக்கிறார்கள். இவைகள் எல்லாம் 2017 முதல் தொடர்ச்சியாக கூட்டணிக்குள் இருக்கக்கூடிய கட்சிகள், இவர்களுக்கு கூட்டணிக்குள்ள பேச்சுவார்த்தை என்பது மிகுந்த முக்கியம். ஆனால் தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் இடங்கள் உறுதி செய்த பின்புதான் தற்போது அவர்கள் ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. எனவே அதன் அடிப்படையிலே அவர்களும் செவ்வாய்க்கிழமை அன்றே கையெழுத்திடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் தொடர்ச்சியாக ஒவ்வொரு இடங்களும் ஒதுக்கப்படும் கட்சிகள் தற்போது வரை 6க்கும் மேற்பட்ட கட்சிகள் திமுகவில் இருக்கிறது. எனவே அவர்கள் எல்லாம் ஒரே நாட்டில் ஒப்பந்தம் கையெழுத்திடுவார்கள். குறிப்பாக தமிழ் அன்சாரி, கருணாஸ், தனியரசு போன்றவர்களும் வேலுமுருகன் போன்றவர்களும் ஒரே நாளில் கையெழுத்து இடுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. வருகின்ற செவ்வாய்க்கிழமை மற்றும் புதன்கிழமை என இந்த 2 நாட்களுக்குள்ளாக அனைத்து கூட்டணி பேச்சுவார்த்தையும் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பின்னராக தொகுதிகளை அடையாளம் காணும் பணி ஓரிரு நாட்களில் நடைபெறும். எனவே திமுக தன்னுடைய பணியை அடுத்த வாரம் அனைத்து கூட்டணி கட்சியுடன் ஒப்பந்தம் நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி பாரி. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.